நார்மலாக அந்த ப்ரீ ஒர்க் அவுட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எனர்ஜிக்காக குடிப்பாங்க. ஜிம்மில் விளாட்றதுக்கு முன்னாடி ஜிம்மில் கொஞ்சம் எனர்ஜியாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக. அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2000 கிட்ட இருக்கும். இதுவாகிட்டு ஓகேவா. இதை வந்து நம்ம கொஞ்சம் எஃபெக்டிவான டோஸில் நம்மளே ஓனாக ரெடி பண்ணிடலாம். அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். நார்மலாக ப்ரீ ஒர்க் அவுட்டில் வந்து மேஜராக உள்ள இன்க்ரீடியன்ட் எதுலான்னு பார்த்தீங்கன்னா கெஃபைன், சிட்ரின் மேலிட், அதுக்கப்புறம் பீட்டா-அலனைன். ஓகேவா. இந்த 3 தான் மேஜர் இன்க்ரீடியன்ட். கெஃபைன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபோக்கஸ்க்காக, ஒரு மென்டல் ஃபோக்கஸ்க்காக, மைண்ட் மசில் கனெக்ஷனுக்காகவோ. இப்போ நார்மலாக நம்ம காலையில் எழுந்துச்சுன்னா கொஞ்சம் டயர்ட் இருக்குது அப்படின்னா கெஃபைன் எடுத்தோம் அப்படின்னா ஒரு டயர்ட்னஸ் இருக்காது, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜியாக ஃபீல் பண்ணிக்கலாம். ஓகேவா. அதுக்காக கெஃபைன் எடுத்துக்கலாம். கெஃபைனோட ரேஞ்ச் வந்து 200 mgலேருந்து 300 mg வரைக்கும் நம்ம நார்மலாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்ரின் மேலிட் ரெண்டாவது இது. அது நார்மலாக ஒரு மசில் பம்புக்காக எடுப்பாங்க. ஒரு நம்ம உடம்புல வந்து பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணி மசில் நல்லா பம்பிங் கொடுத்து மசில் க்ரோத்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சிட்ரின் மேலிட். இதோட டோசேஜ் வந்து ஒரு 6லேருந்து 8 கிராம் வரைக்கும் எடுக்கலாம். பீட்டா-அலனைன் பார்த்தீங்கன்னா ஒரு மசில் ஃபேட்டிக். இப்போ நார்மலாக நம்ம ஆடும்போது ஒரு 10 கிலோ வச்சு 12 நம்பர் போடுறோம் அப்படின்னா பீட்டா-அலனைன் வச்சு டேக் பண்ணிவிட்டு அடுத்து ஆடும்போது அந்த 12 ரெப் வந்து 15 ரெப்புக்கு நம்ம புஷ் பண்ணி விடுவோம். ஓகேவா. பீட்டா-அலனைன் அதான் அந்த மசில் ஃபேட்டிக்காகவும் கூட 2-3 ரெப் போகிறதுக்காக கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மூணு தான் மேஜர் இன்க்ரீடியன்ட் அந்த ப்ரீ ஒர்க் அவுட்டில். இதை வந்து நம்ம தனியாக ப்ரீ ஒர்க் அவுட்டில் மொத்தமாக வாங்காமல் செப்பரேட்டாக தனித்தனியாக வாங்கி மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் குறையும். ஒரு 500 600 வரைக்கும் குறையும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எதில் வாங்கலாம், கெஃபைன் எங்கே வாங்கலாம், சிட்ரின் மேலிட் எந்த வெப்சைட்டில் வாங்கலாம், பீட்டா-அலனைன் எங்கே வாங்கலாம்னு சொல்லி பார்ப்போம். நார்மலாக அந்த கெஃபைன் வந்து நான் பிக் மசிலில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா. பெர் மந்த் 30 சர்விங் பார்த்தீங்கன்னா 350 ரூபா கிட்ட வரும். நான் 2 மாதம் கணக்கு வச்சு சொல்கிறேன். ஓகேவா. இப்போ எல்லாமே நீங்கள் இதில் வந்து ஒரு ரெண்டு பாக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 700 கிட்ட வரும். ஃப்ளேவருக்காக தான் அந்த நான் கெஃபைன் இதில் ஆர்டர் பண்ணுறேன். அந்த ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிட்ரின் மேலிடும் பீட்டா-அலனைனும் வந்து எந்த ஃப்ளேவருமே நம்ம மிக்ஸ் பண்ணி வாங்க போகிறது கிடையாது. கெஃபைன் தான் ஃப்ளேவருக்காக எடுக்கிறோம். ஓகேவா. எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு வேணுமோ அந்த ஃப்ளேவர் வந்து பிக் மசில் வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம சொன்ன மாதிரி பீட்டா-அலனைன் வந்து இதிலே போட்டிருப்பாங்க மசில் ஃபேட்டிக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அது வந்து மொத்தம் 100 சர்விங். ஓகேவா. 1/4 கிலோ. இப்போ பெர் சர்விங் சைஸ் வந்து 2.5 கிராம் போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து 5 கிராம் எடுத்தீங்கன்னா 50 டேஸ் கிட்ட போகும். நீங்கள் வந்து 5 கிராம் கூட எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 4 கிராம் மேக்ஸிமம் ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனாக இருந்தீங்கன்னா 5 கிராம் எடுங்க. இல்லைனா 3 to 4 அந்த மாதிரி எடுத்தாலே போதும். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 550 ரூபா கிட்ட இருக்கும். 569. இது வந்து இப்போ நீங்கள் 5 கிராம் போட்டிங்கன்னா 50 டேஸுங்கிறது ரெஸ்ட்டே எல்லாம் கணக்கு பண்ணி வரும்போது 2 மாதத்துக்கு ஆல்மோஸ்ட் வந்துடும். ஓகேவா. அதோட கம்மியாக எடுத்திங்கன்னா எக்ஸிஸாக கூட ஒரு 10 நாள் கிட்ட அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் சிட்ரின் மேலிட். அதோட ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 800 ரூபா கிட்ட இருக்கும். அதுவும் அதே மாதிரி தான் 1/4 கிலோ 100 சர்விங் சைஸ் வந்து 2.5 கிராம் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து 5 கிராம் எடுத்தாலே போதும். சிட்ரின் மேலிட் வந்து நீங்கள் 5 கிராம் எடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 5 கிராம் எடுத்தீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு 50 டேஸ் கிட்ட போகும். ரெஸ்ட்டே அதெல்லாம் கணக்கு பண்ணி வரும்போது ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ் கிட்ட வந்துடும். ஓகேவா. கெஃபைனும் அதே மாதிரி 2 மந்த்ஸ்க்கு எடுத்தாச்சு. பீட்டா-அலனைனும் 2 மந்த்ஸ் வந்துடும். அதுக்கு மேலே கூட வரும். சர்விங் சைஸ் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சிட்ரின் மேலிட்டும் 2 மந்த்ஸ் கிட்ட வந்துடும். ஓகே. இதோட ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் இருக்கும்போது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா கிட்ட வரும். இந்த 3மே நீங்கள் செப்பரேட்டாக வாங்கி இது பண்ணும்போது அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னா நார்மலாக காலையில் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி வாட்டரில் கெஃபைன், சிட்ரின் மேலிட், பீட்டா-அலனைன் 3மே நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு போயிட வேண்டியதான். நார்மல் ப்ரீ ஒர்க் அவுட் மாதிரி தான். இதுவே நீங்கள் பிக் மசில் போகிறதுன்னு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்களேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 இருக்குது. அதில் கெஃபைன் ரேஞ்ச் வந்து 300 mg போட்டிருக்கான். சிட்ரின் மேலிட் வந்து 3000 mg, அதாவது 3 கிராம் போட்டிருக்கான். L-carnitine 1500 mg. L-carnitine சிட்ரின் மேலிட்டும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷன் தான். ஆனால் இதில் இந்த வெப்சைட்டில் பாருங்கள் என்ன போட்டிருக்காங்கன்ட்டு. சிட்ரின் மேலிட் வந்து L-carnitine விட பெட்டராக அப்சர்ப்ஷன் ரேட் இருக்கும். அதாவது நார்மலாக வந்து உடம்புல வந்து ரியாக்ட் பண்ணுறது வந்து சிட்ரின் மேலிட் வந்து கொஞ்சம் ஈஸியாக அப்சர்வ் பண்ணி ரியாக்ட் பண்ணிக்கிறோம். L-carnitine அப்படி கிடையாது. ஓகேவா. ஸோ நீங்கள் சிட்ரின் மேலிட்டே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். L-carnitine வேண்டாம்.
எல்ஆர்ஜின் செப்பரேட்டாக வாங்கினா வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் ஏன்னா சிட்ரின் மேலேட் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும்போது எல்ஆர்ஜின் பக்கம் போகணும்னு தேவையில்லை. ஓகே, இப்போ அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பாருங்கள். இந்த இது அதுக்கான இதில் பீட்டா-அலனைனும் ஆட் பண்ணலை. சிட்ரின் மேலேட் ரேஞ்சும் ஆல்மோஸ்ட் பெருசாக ஆட் பண்ணலை. நிறைய இன்க்ரீடியன்ட் இந்த பிசிடபிள்யூலாம் நமக்கு ப்ரீ ஒர்க்கவுட்டில் ஆல்மோஸ்ட் தேவைப்படாது. பிசிடபிள்யூ, கிரியேட்டின் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரீ ஒர்க்கவுட்டில் தேவைப்படாது. ப்ரீ ஒர்க்கவுட்டில் மேஜராக தேவையானது கெஃபைன், சிட்ரின் மேலேட், பீட்டா-அலனைன். ஓகேவா? கிரியேட்டின் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் ப்ரீ ஒர்க்கவுட்டுக்கு அது சப்போர்ட்டாக இருக்காது. கண்டிப்பாக அது ஒரு 1 month கழிச்சு வேணால் உங்களுக்கு ரிசல்ட் தெரியலாமே தவிர ப்ரீ ஒர்க்கவுட்டுக்கு வந்து கிரியேட்டின் எடுத்து வேஸ்ட்டு. ஸோ நீங்கள் கிரியேட்டின் எடுக்க வேண்டாம். ப்ரீ ஒர்க்கவுட்டுக்கு கெஃபைன், பீட்டா-அலனைன், சிட்ரின் மேலேட் 3மே இது பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 2000 ரூபா கிட்ட வரும். ஆனால் நீங்கள் 2 மாதம் யூஸ் பண்ணலாம் நல்ல டோசேஜ் லெவலில். ஓகேவா? மற்ற இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்க்ரீடியன்ட் வந்து பெருசாக ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. 1 month தான் இருக்கும். அதே 2000 ரூபா கிட்ட வந்துடும். ஸோ நீங்கள் அப்படி மணி வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. செப்பரேட்டாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள்கிட்ட அமௌண்ட் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கெஃபைனுக்கு பதிலாக நீங்கள் காப்பி தூளை தண்ணியில் கலந்து குடிச்சிக்கிட்டு இதோட 700 ரூபா வருதுல்ல, அதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு சிட்ரின் மேலேட்டும் பீட்டா-அலனைனும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். கெஃபைனுக்கு பதிலாக அந்த காப்பி தூளை தண்ணியை கலந்து குடிச்சிக்கலாம். ஓகேவா? இல்லை கெஃபைன் ஃப்ளேவருக்காக உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுதுன்னா கெஃபைன் எடுத்துகிட்டு சிட்ரின் மேலேட் வாங்கிக்கோங்க. பீட்டா-அலனைன் தேவையில்லை. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த 3ல் ஏதாவது நீங்கள் அல்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.